பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்களே, 2 வருஷம் கழிச்சு உங்க எல்லாரையும் நான் பார்க்குறேன். ப்ளீஸ் சைலன்ஸ் ப்ளீஸ். ஒரு தமிழர்கள் ஒரு விழாவை எப்படி நடத்துகிறாங்க அப்படின்றத டெல்லியிலேருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாங்க. அவங்க புரிஞ்சுக்கணும், தமிழர்கள் ரொம்ப டிசிப்ளின் ஆனவங்க, சொல்லாமல் புரிஞ்சுக்கணும் ப்ளீஸ். வரவேற்புரை. எனக்கு இந்த படத்துக்கும் நடிப்பை தவிர எந்த சம்பந்தமும் இல்லை. இருந்தாலும் எல்லாத்த விட வயசில் மூத்தவன்றதுனால வரவேற்புரை நடத்த கூப்பிட்டுருக்காங்க. ஃபார்மாலிட்டிஸ். இங்கே மேடையில் இருக்கின்ற அத்தனை பேரும் வாரலாண்டோவிலிருந்து வந்திருக்கின்ற மிஸ்டர் சுந்தர் அவர்கள் என்னுடைய இனிய நண்பர். இந்த விழா நடப்பதற்கு இஸ் த கீ மேன். அவருக்கு என்னுடைய நன்றியையும் வரவேற்புரையும் தெரிவித்து, ராஜேஷ் என் பிள்ளை மாதிரி, ஆனால் பெரிய டைரக்டர், அவருக்கு என்று வாழ்த்துக்கிறேன். என்னுடைய கசின் சேவியர் பிட்டோ, மிஸ் சேவியர் பிட்டோ, டாக்டர் சேவியர் பிட்டோ, கெரி இண்டே ஷிப்பிங்களுடைய சேர்மன். அதையெல்லாம் சொல்கிறத விட உங்களுக்கு ஈஸியாக மாஸ்டர் தயாரிப்பாளர் அவர்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். ஏன்னா அவர் மாதத்தில் 30 நாள் 25 நாள் உலகம் சுற்றும் வாலிபனாக இருப்பார். ஒரு 5 நாள் தான் சென்னை எப்படி இருக்குன்னு பார்க்க வருவார். இப்போ வெளிநாட்டில் தான் இருந்தார். இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வரணும்னு நான் அவருக்கு அன்போட கட்டளை இட்டேன், வந்துட்டார். நன்றி. பக்கத்தில் என் மனைவி இருக்கிறாங்க, அவர்களையும் வருக என்று வாழ்த்துக்கிறேன். என் மனைவி பற்றி சொல்லும்போது ஒன்றே ஒன்று, எங்கள் வீட்டிலே பெரிய கிரிட்டிக் அவங்க தான். ஒரு படம் எப்படி இருக்குன்னு அவங்கள வச்சு நம்ம எடை போட்டுடலாம். நல்லா இருக்குது, ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அது கேள்விப்பட்ட பிறகு ஒரு தடவை பார்ப்பாங்க. இன்னும் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் 2 தடவை பார்ப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னால் 3 தடவை பார்ப்பாங்க. இது எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் சரி, யார் நடித்தாலும் சரி, எவ்வளோ பிரம்மாண்டமான படமாக இருந்தாலும் சரி, நல்லா இல்லைன்னா போகவே மாட்டாங்க. ஆனால் இந்த குழு எங்கே வெற்றி பெற்றிருக்கிறது? இந்த இளம் குழு, இந்த கூரன் குழு இந்த படத்தை 3 தடவை பார்த்துட்டாங்க.
Pooranai, she has seen 3 times. That is the symbol of success of the music. இதில் ஏன் மேடம் அவர்களை எதற்காக இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்கிறோம்? Why? Very particularly. ஒரு பாரம்பரியமான ஒரு ஹிஸ்டரி படைச்சவங்க இந்த ஃபேமிலி. அந்த ஃபேமிலியோடைய ஆரிஜின், அந்த ஃபேமிலியுடைய வாரிசு அப்படின்னு கூப்பிட்டுருக்கிறோமா? இல்லை பொலிட்டிக்கல் இந்தியன் பொலிட்டிக்கல்ல இத்தனை ஆண்டு காலமாக so many years she has done services, அதுக்காக கூப்பிட்டுருக்கோமா? பார்லிமெண்ட் மெம்பரா, மத்திய அமைச்சரா, இருந்திருக்காங்க, அதுக்காக கூப்பிட்டுருக்கோமா? நோ. எல்லாத்தையும் தாண்டி அவங்களுடைய மனித நேயத்துக்காக, ஃபார் ஹியூமனிட்டி, அந்த ஹியூமனிட்டிக்காகத்தான், கருணை உள்ளம், கருணையான உள்ளம். அடுத்தது சிம்பிளிசிட்டி, அதுக்காக கூப்பிட்டுருக்கோம். நான் பல தலைவர்களை எல்லாம் பார்த்துருக்கிறேன். ஆனால் I never seen such a lady like this. Very simple. நான் அவங்களை டெல்லிக்கு போய் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என் நண்பர் சுந்தர் அவர்கள் தான் இந்த விழா நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானவர். அவர்கிட்ட நான் சொன்னேன், எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க டெல்லியில். ஐ வாண்ட் டு கோ அண்ட் மீட் அண்ட் இன்வைட் ஃபார் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், நோ சார், ஷீ இஸ் வெரி சிம்பிள் லேடி சார், யூ புட் அ மெயில் அப்படின்னார். ஒரு மெயில் போட்டேன், ஒன்லி மெயில். நெக்ஸ்ட் டே ரெஸ்பான்ஸ் வருது, வாட்ஸ் யுவர் கண்டென்ட், ஃபார் வாட் யூ ஆர் இன்வைட்டிங் மீ. நான் இந்த படத்தினுடைய கண்டென்ட், ஒரு நாயை நாங்கள் மெயினாக வச்சு படம் எடுத்திருக்கோம். நாயுடைய உயிரும் மனித உயிரும் ஒன்று தான். அதை நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும், விலங்குகளுக்காக மனிதர்கள் வாழ வேண்டும். ஃபார் அனிமல்ஸ் ஹியூமன் ஷுட் லிவ். பீப்புள்ஸ் ஃபார் அனிமல் 1992 என்று நினைக்கிறேன். அதிலிருந்து அந்த அமைப்பு ஆரம்பிச்சு, அந்த அனிமல்ஸ் குழந்தைங்க மாதிரி, லைக் சில்ட்ரன், they love, pet lover is pet lover. எங்க படமும் ஒரு நாயை மையமாக வைத்து அந்த நாயை சுற்றியே எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த ஒரு டாகுடைய சந்தோஷம், சோகம், வேதனை, போராட்டம், இதை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். இப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு மனித நேயம் உள்ள ஒரு தாய் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த கண்டென்ட்டை அனுப்பிச்சோம். இம்மிடியேட்டாக அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க, 17th 18th I will come there. What is your program? Amma 17th, if you come, you can see the movie. 18th morning, audio function is there. If you attend, you will be happy, you will be honored. அப்படின்னு சொன்னேன். ஓகே,
தட்ஸ் அவ்வளோதான். ஷி கேம் ஏர்போர்ட். நான் பயந்துட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன். வெளியே வந்தாங்க. செக்யூரிட்டிலாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க. செக்யூரிட்டி முன்னாடி அந்த காரில் ஏற போகிறாரு. அவரை நீ வேற காரில் வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த காரில் உட்கார வச்சுட்டேன். நானும் என் மனைவி அவங்க 3 பேரும் ஒரு காரில் வரோம். சச் சிம்பிள். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐ நெவர் எக்ஸ்பெக்ட் திஸ். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ மேடம். ஒரு நெக்ஸ்ட் டோர் ஒரு பர்சன் மாதிரி என்கிட்ட சரளமாக பேசிட்டு வராங்க. அவ்வளவு சிம்பிளிசிட்டி. அவங்க இந்த நிகழ்வுக்கு வந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ ஐ வெல்கம் யூ மேடம். ஹார்ட்டி வெல்கம்.